நினைப்பூட்டும் அடையாளம். ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். யோசுவா 4:7. அடையாளங்கள் தான் வரலாற்றை பின்வரும் சந்ததிகளுக்கு நினைப்பூட்டும் கருவியாக இருக்கின்றது. இஸ்ரேல் மக்கள் யோர்தானை கடந்ததும் நினைவுத்தூண் அமைக்க பணிக்கப்படுகின்றார்கள். இந்த நினைவுத்தூண் இஸ்ரேல் மக்களை கடவுள் எவ்வளவு அதிசயமாகவும் அற்புதமாகவும் வழிநடத்தி வந்துள்ளார் என்பதற்கு அடையாளமாகும். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நாம் யாரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. உலகமே வியக்கும் அளவிற்கு 20ஆம் நூற்றாண்டில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய மக்கள் போராட்டம் அதுவாகத்தான் இருக்க முடியும். இந்த போராட்டத்தை நினைவு கூறும்படியாக நினைவுத்தூண் அமைக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஏனென்றால் எதிர்கால சந்ததி அந்த நினைவுத்தூண் மூலம் ஜல்லிக்கட்டை குறித்தும் போராட்டம் குறித்தும் அறிந்து கொள்ளும். நம்முடைய ஒவ்வொரு திருச்சபைகளிலும் நாம் பயன்படுத்தும் ஆண்டறிக்கை பதிவேடு ஒரு அடையாளம் என்பதில் ஐயம் இருக்க வியப்பு இல்லை. நாம் திருச்சபை எப்படிப்பட்ட கடினமான பாதைகளில் பயணித்து வந்திருக்கின்றது என்பதை இதன் வழி அறிந்து கொள்ள முடியும். அது நமக்கு பின்வரும் சந்ததிகள் திருச்சபையை வழிநடத்த வைக்கப்பட்ட நினைவு சின்னத்திற்கு சமம். அது திருச்சபையை அடுத்த அடி எடுத்து வைக்க பயனுள்ளதாக என்றும் திகழும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு, அமைதி, தூய்மை ஆகியவற்றை நினைவுபடுத்தும் போதனைகளை தந்திருக்கின்றார். நம் வாழ்வில் அனுதினமும் அவற்றை நம் நினைவில் நிறுத்தி நாளும் நகர்வோம். நல்லாசி என்றும் நம்மில் தங்கும். ஜெபம். வாழ்வின் கடினங்களில் உடனிருக்கும் ஆண்டவரே, உமது வழிநடத்துதல் எமது எதிர்கால தலைமுறைக்கு நிலைப்பூட்டுதலாக அமைய அருள்தாரும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.